அந்த விளாத்திக்குளம் கேஸ்ல அந்த அக்யூஸ்ட அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. அந்த புறம்போக்கு இதுக்கு முன்னாடி என்னலாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. 2020லே இதுக்கு முன்னாடியே ஒரு ரேப் அண்ட் மர்டர் பண்ணியிருக்கான். ஒரு 60 வயசு பாட்டிய. 2020ல பண்ணியிருக்கான். ஆனா அவன 2022ல தான் புடிக்கிறாங்க. ஜெயில்ல அனுப்பிச்சுடுறாங்க. அங்க அவனுக்கு ஒரு தீர்ப்பு குடுக்குறாங்க. அவன் மேல்முறையீட்டுக்கு பெயில் வேணும்னு போறான். ஹைகோர்ட் வந்து அவனோட அந்த சார்ஜ் ஷீட் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு விட்னஸ் ஸ்ட்ராங்கா இல்லன்னு சொல்லி பெயில் குடுத்துருச்சு. அவன் கேட்ட பெயில குடுத்துருச்சு. அதாவது ரேப் பண்ணி மர்டர் பண்ணவன. அவன் மேல 30 கேஸ்க்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. அவனுக்கு பெயில குடுத்து கோர்ட் வெளிய அனுப்பிச்சிருச்சு. வெளிய வந்து மறுபடியும் வந்து ஒரு ரேப் அண்ட் மர்டர் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள போயிருக்கான். எனக்கு இந்த சிஸ்டமே வந்து என்ன சொல்றது? ரொம்ப கேடுகெட்டத்தனமா இருக்கு. உண்மைய சொல்லணும்னா, ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த பாட்டிய ரேப் அண்ட் மர்டர் பண்ணும்போதே அந்த இன்வெஸ்டிகேஷன, அந்த விட்னஸ, அந்த சார்ஜ் ஷீட் ரிப்போர்ட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்திருந்தா இன்னைக்கே அவன் வெளிய வந்திருப்பானா? அவனுக்கு பெயில் குடுத்துருப்பாங்களா? இல்ல இந்த பொண்ணு தான் இறந்திருக்குமா? அப்ப இந்த பொண்ணு இறந்ததுக்கு அவன் மட்டும் காரணம் கிடையாது. அவன மாரி ஒரு டேஞ்சரஸான ஒரு கிரிமினல ஈஸியா பெயில் குடுத்தாலும், அந்த ரேப் அண்ட் மர்டர இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த டீமுக்கும் இதுல ஒரு பங்கு இருக்கு. இதுவும் வந்து இவன் 30 கேஸ் மேல இருக்குங்கிறாங்க. அது வெரிஃபையா நமக்கு தெரியல. பட் இதுக்கு முன்னாடி ஒரு ரேப் அண்ட் மர்டர் பண்ணியிருக்காங்கிறது கன்ஃபார்மா தெரியுது. சோ ஒரு ஒரு கோர்ட்ல ஒரு ஜட்ஜ் பெயில் குடுக்குறாங்கன்னா, சும்மா குடுக்க மாட்டாங்க. இவன் வெளிய விட்டா ஓகேவா? இவன் டேஞ்சரா? எப்படி? என்ன? ஏதுன்னு அதுக்கும் வந்து போலீஸ் ப்ரூவ் பண்ணணும். சோ அதிலயுமே வந்து ஸ்ட்ராங்கான விட்னஸ் இல்லங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பெயில் குடுத்து இவன வெளிய அனுப்பிச்சிருக்காங்க. இப்படி சிஸ்டம் இருந்தா என்ன பண்ண முடியும்? ஆனா இந்த மாரி நாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து இப்ப குடும்பம் இருக்காது, குழந்தை குட்டி இருக்காது, அப்பா, அம்மா யாருமே இருக்காது. கொள்ளையடிக்கிறது, திருடுறது, ரேப் பண்றது இதுதான் பொழப்பா வச்சு சுத்திட்டு இருக்கிறவங்க. இப்படி ஈஸியா அக்யூஸ்ட் கிரிமினல்ஸ் எல்லாம் வெளிய விட்டுட்டே இருந்தா, அப்ப என்ன பண்றது? நாளைக்கு மறுபடியும் அவன் போயிட்டு மறுபடியும் மேல்முறையீடு பண்ணி மறுபடியும் பெயில் வாங்கிட்டு மறுபடியும் வேற வந்து மறுபடியும் இன்னொரு பொண்ண ரேப் பண்ணுவான்னு என்ன நிச்சயம் இல்ல. ஏற்கனவே ஒருக்கா நடந்துருச்சு இந்த மாரி. ரேப் நடக்காம இருக்கறதுக்காகவும் ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறது இல்ல. ஒரு ஸ்டெப்பும் எடுக்கிறது இல்ல. நடக்கட்டும்னு விட்டுறது. சரி, ரேப் நடந்ததுக்கு அப்புறம் பாதிக்கப்பட்டவங்களுக்கான நியாயத்தையும் வாங்கி குடுக்க மாட்டேங்குது. இப்போ அந்த எஸ்பி என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க வந்து ப்ராப்பரா சயின்டிஃபிக்காவும் எல்லா வகையிலயும் எவிடன்ஸ் விட்னஸ் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையா இருந்தா கண்டிப்பா அவனுக்கு தண்டனை கிடைச்சிரும். இல்ல அப்படின்னா மறுபடியும் பெயில் வாங்கிட்டு மறுபடியும் வெளிய வருவான். மறுபடியும் வந்து ஏதாவது ஒரு பொண்ண ரேப் பண்ணி கொல்லுவான். இப்படி ஒரு சிஸ்டம் தான் இதுக்கு இது பேர் என்ன இது? குப்பை. வேற நான் அப்படிதான் சொல்ல முடியும். எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத சிஸ்டம். கெட்டவனுக்கும் அக்யூஸ்டுக்கு மட்டும் பிரயோஜனம் உள்ள சிஸ்டம். அது என்ன சிஸ்டம்? அந்த இவங்க வச்சிருக்க அந்த லாவையும் நான் கேட்கிறேன். அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட சிஸ்டத்தையும் நான் சொல்றேன். இவனுக்கு இவ்வளோ தைரியமா திரும்ப திரும்ப பண்றான்னா, அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இங்க லாலாம் வீக்குடா. போலீஸ் விட்னஸ்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லன்னா, நம்ம ஈஸியா வெளிய வந்துரலாம். பெயில் வாங்கி. இதெல்லாம் மேட்டரே கிடையாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு லாவ பத்தி எந்த ஒரு பயமே இல்ல. அப்படிதான் இருக்கு நம்ம நாட்டோட லா. தொட்டா விட்னஸ் ஸ்ட்ராங்கா இருந்து அவன் சுட்டு அவன கொன்றுவாங்கன்னு இருந்திருந்தா, அவன் இப்படி பண்ணியிருப்பானா திரும்ப திரும்ப? இல்ல திரும்ப பண்றதுக்கு தான் இருந்திருப்பானா? இல்ல அந்த பொண்ணு தான் இறந்திருக்குமா? இங்க ரேப் திரும்ப திரும்ப நடக்கறதுக்கான காரணம் இதுதான். மெயினா பண்ணவனே தான் திரும்பவும் ஒண்ணு பண்றான். அதையும் நீங்க யோசிக்கணும். ரேப் பண்ணி ஒருத்தன் உள்ள போய் திரும்ப வெளிய வந்து அவன் தான் திரும்பவும் பண்றான். இதுதான் அதிக பெர்சன்டேஜ் ஆன ரேப் கேஸஸ். அக்யூஸ்ட் எல்லாம். சோ இதெல்லாம் கவர்ன்மெண்ட் உள்ள இறங்கி ஒரு ஒரு பொண்ணும் நம்ம வீட்டு பொண்ணுங்கிற அந்த உணர்வு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வரணும். ஒரு ஒரு சாவும் நம்ம வீட்டு குழந்தைங்கன்னு அந்த உணர்வு வந்து எந்த பொண்ணு பாதிக்கப்பட்டா ரத்தம் கொதிக்கணும். உணர்வுள்ள ஆள் அப்படிதான் இருப்பான். அப்படி உள்ள இறங்கி ப்ராப்பரான இதுக்கு ஒரு ஒரு புதிய லாலாம் கொண்டு வந்து வீதிக்கு வீதி சிசிடிவி கேமரா. அண்டு இந்த மாரி ரேப் அண்ட் போஸ்கோ கேஸ்ல உள்ள போயிட்டு இருக்கிறவன், அவன் வெளிய வந்தான்னா, அவன சிறப்பா கண்காணிக்கணும். அவன் எங்க போறான், எங்க வராங்கிற டீடெயில்ஸ் இருக்கணும். இந்த மாரியான விஷயங்கள கொண்டு வரணும். இது இப்ப இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. இப்ப இருந்திருந்தா இந்த மாரி விஷயம் நடந்திருக்க கூடாது. இந்த மாரி சைக்கோலாம் நெறைய சுத்துறானுங்க. நாய புடிச்சு இந்த மாரி பண்றானுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நார்த்லலாம் வந்து ஏதோ மிருகத்தலாம் புடிச்சு ஒண்ணு பண்ணானுங்க. 2 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை, 60 வயசு, 70 வயசு, 80 வயசுன்னு போய்ட்டானுங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ராங்கா ஒண்ணு கொண்டு வரலன்னா, இவனெல்லாம் அடக்க முடியாது. ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ராங்கான லான்னு தான் கிரியேட் ஆகணும். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இது வராம இருக்க தடுக்க எஜுகேஷன் ரீதியா நம்ம குறைச்சாகணும். அடுத்த ஜெனரேஷன் இப்போ இப்போ இன்னி பொறந்து வர ஜெனரேஷன் இந்த மாரி ஆட்களா வரக்கூடாதுன்னா, நம்ம ஸ்கூல்ல இருந்து செக்ஸ் எஜுகேஷனையும், ஒரு பொண்ண தப்பா பார்க்கக்கூடாதுன்னும், ஒரு பொண்ண தப்பா பார்க்கறது உங்க அம்மாவ பார்க்குற மாரின்னும் சொல்லி சொல்லி வளர்க்கணும். அது பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, அ ஸ்கூல்லயா இருந்தாலும் சரி, முக்கியமா ஸ்கூல்ல. ஸ்கூல்ல தான் அவன் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்றான். அதிக வர்ஸட்ட ஸ்பெண்ட் பண்றான். பேரண்ட்ஸும் முக்கியமா பேசணும். என் பையன் தங்கம், அவன் ஒண்ணும் பண்ண மாட்டான் அப்டின்லாம் வந்து குருட்டு நம்பிக்கையா இருக்கக்கூடாது. எல்லா பசங்களும் அப்படி இருக்க மாட்டாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் ஆயி சுத்துற நாயகன் சில பேர் இருப்பானுங்க. ஒரு ஸ்ட்ரிக்ட்டான லால மட்டும் மாத்திற முடியாது. அது ஒரு ஸ்டெப்பா வேணா எடுக்க வைக்க முடியுமே தவிர்த்து, இது வீட்ல இருந்து, ஸ்கூல்ல இருந்து எல்லார் கையிலயும் இருக்கு. பிளஸ் சுய ஒழுக்கம் மெயினா அதுதான் ஃபர்ஸ்ட்டு. நமக்கு இருக்கணும் சுய ஒழுக்கம். பட் இந்த கேஸ எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா போச்சு. அந்த அந்த முன்னாடி தான் அந்த கேஸ்லயே அத கரெக்ட்டா விட்னஸோட ஸ்ட்ராங் விட்னஸோட அந்த சார்ஜ் ஷீட் ரிப்போர்ட்ட குடுத்திருந்தா, அந்த பொண்ணே இறந்திருக்காதுல்ல. அவனுக்கு பெயில் குடுத்தாங்க. பெயில் குடுத்த பாவத்துக்கு வந்து இப்படி ஒரு வேலைய பண்ணிட்டான். அவனுக்கு அந்த பெயில் குடுக்காம இருந்திருந்தா இந்த மாரி பல கேள்வி வருது. பார்ப்போம் இனியாவது கொஞ்சம் மாறணும். இனி யார் ஆட்சிக்கு வந்தாலும் இது ஒரு சென்சிட்டிவான விஷயம். இத தடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும். அது இல்லன்னா கஷ்டம். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாரியான வீடியோஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.